அந்த கதை என்னன்னாக்க, ஒரு பணக்கார குடும்பம் கலைவகல்பட்டி கிராமத்தில் ரெங்கசாமின்னு ஒருத்தர், அவருக்கு ராமசாமின்னு ஒரு பையன். அவர் செல்வம் ஒரு தொழிலதிபர். அவர் வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரன் உண்டு. அதனால் பையன் ரொம்ப செல்லமாக வளர்த்தாரு. வெளி உலகமே தெரியல. இப்போ வெளி உலகம் தெரிய வயசு வந்தோடனே அவர் என்ன கோவிந்தசாமி பனஞ்சின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவர் கோவிந்தன் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய பையன் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், ஒரு மாதம் உங்கள் ஏரியாவில் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானோ அவனை நீங்கள் தான் வளர்த்து உலகம் தெரிய வைக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வரைக்கும் அங்கே வளர்ந்தான். வளர்ந்த பிறகு வந்த உடனே அவன் அப்பா கேட்டார், நீ இப்போ என்ன தெரிஞ்சிட, ஒரு மாதம் இருந்து என்ன தெரிஞ்சுன்னு கேட்டார். அவன் சொன்னான், இங்கே எல்லாம் அங்கே போய் ரொம்ப விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது, நீ எல்லாத்துக்கும் வேலைக்காரன் இருக்கான், அங்கே எல்லாம் குடிசையில் இருக்காங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட சிமினி விளக்கில் தான் படிக்குது, காலையில் உற்சாகமாக இருக்குது, அவங்கெல்லாம் கேப்ப கஞ்சி அது இது எல்லாம் சாப்பிட்றாங்க, பழையது பச்சை மிளகாயும் வெங்காயம் தொட்டு சாப்பிட்றாங்க, தன்னுடைய உடம்பு வளர்த்தி பார்த்துக்கிறாங்க. உழைப்பு, முயற்சி, ஆர்வம், இது மூணுத்தையும் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு, உழைப்பும் முயற்சியும் உடல் வலிமையும் இருந்தால் எல்லாமே சாதகமாக இருக்கும். நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா இதுதான் உண்மையான சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கினேன். தவிர பட்டால் தான் அறிவு வரும், கெட்டால் தான் தெளிவு வரும் என்கின்ற அந்த கிராமத்து பழமொழியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நன்றி, வணக்கம்.